இன்னைக்கு நவராத்திரியினுடைய 3ஆம் நாள். அதாவது 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா வாராகி வடிவத்துல இருக்காங்க. நீங்க சொன்னதுல ஒரு கனெக்ஷன் வருது பாத்தீங்களா? மலர் கோலம்னு உடனே உங்களுக்கு ஓணம் பண்டிகை ஞாபகம் வருது. ஓணத்துல ஒரு முக்கியமான ஒரு டிஷ் என்னன்னா இந்த சக்கப்பிரதமன்னு சொல்ற பலாப்பழ பாயசம். இந்த நாள்ல பலாப்பழத்தை வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியினுடைய 3ஆம் நாள் திரிதியை திதி. இந்த 3ஆம் நாள்ல அம்பாள் என்ன வடிவத்துல இருக்காங்க பத்மா? அதாவது 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா வாராகி வடிவத்துல இருக்காங்க. அதே மாதிரி நவதுர்கையினுடைய இன்னொரு வடிவமா சொல்லக்கூடிய சந்திரகாந்தா அப்படிங்கிற வடிவத்திலையும் அம்பாள் இருக்காங்க. அவங்க போருக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையாவும் பார்க்கப்படுது. அதே நேரத்துல என்ன கோலம் போடலாம் அப்படின்னா மலர் கோலம். இப்பதான் ஓணம் முடிஞ்சது, ஆனா அதனுடைய தொடர்ச்சியை போல மலர் கோலம் போடக்கூடிய ஒரு நிகழ்வாக 3ஆம் நாள் நிகழ்வு இருக்கு. அதே மாதிரி என்ன மாதிரியான பிரசாதங்கள் அம்பாளுக்கு நம்ம படைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கோதுமை சர்க்கரை கலந்த பிரசாதம், கோதுமை ரவையில சக்கரை பொங்கல். அதே மாதிரி காராமணி சுண்டல் ரொம்ப பிரசித்தம். ராகம் காம்போஜி ராகம் நினைக்கிறேன் இல்லையா? காம்போஜி ராகம். அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு பலாப்பழம் நைவேத்தியம் ரொம்ப அம்பாளுக்கு பிரீதியான ஒண்ணு. நேத்து மாம்பழம். நீங்க சொன்னதுல ஒரு கனெக்ஷன் வருது பாத்தீங்களா? மலர் கோலம்னு உடனே உங்களுக்கு ஓணம் பண்டிகை ஞாபகம் வருது. ஓணத்துல ஒரு முக்கியமான ஒரு டிஷ் என்னன்னா இந்த சக்கப்பிரதமன்னு சொல்ற பலாப்பழ பாயசம். இந்த நாள்ல பலாப்பழத்தை வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாம 4 வயது சிறுமியை வீட்டுக்கு அழைத்து அவளை ஆசனத்துல உட்கார வச்சு கல்யாணி வடிவமாக பூஜை செய்யணும். இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த பூஜைகளுக்கான செய்திகளை நாம இப்ப சொல்லியிருக்கோம். அதுலயும் முக்கியமா வாராகி. அந்த வாராகி வடிவம் எப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவள் வாராகி. போர்க்கோலம். வாராகியை வணங்கி விட்டுத்தான் ராஜராஜ சோழன் உட்பட பல தேசத்து ராஜாக்கள் போருக்கு புறப்படுவாங்க. அது இப்ப வாராகி தெய்வம் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிக்கு எப்படி வாகை பூவை நம்ம ஒரு அடையாளமா சொல்றோமோ, வழிபாட்டுல பாத்தீங்கன்னா வாராகியினுடைய வடிவம். அதே மாதிரி சந்திரகாந்தான்ற வடிவம் பாத்தீங்கன்னா திருமண கோலத்தினுடைய வடிவமா சொல்லுவாங்க. அம்பாள் சந்திரன் அப்படின்னாலே ஒரு குளுமை, நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்புகள், இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மனதை தன்மைப்படுத்தி குளிர்ச்சிப்படுத்தி உலக வாழ்க்கையோடு சேர்ந்து கொண்டு நம்மையும் உயர்த்தி கொண்டு நம்மை சுற்றி இருப்பவரையும் உயர்த்தக்கூடியவளாக இருப்பவள் பெண் ஒரு குடும்பத்துல. ஆக அந்த நிலைக்கு ஒரு பெண்ணை வழிநடத்தக்கூடிய வடிவமாகவும் இந்த சந்திரகாந்தா அப்படிங்கிற வடிவம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். சந்திரன் தான் மனோகாரகன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜோதிட சாஸ்திரத்துல. அதுலயும் இன்னொரு செய்தி நான் பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கான நாள். பௌர்ணமிங்கிறது தான் குலதெய்வத்திற்கான நாள் அப்படின்னு. அமாவாசை அன்னைக்கு ஆண்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறது அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பெண்கள் அவங்களுடைய பூர்வீகம், பிறந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்தை பத்தியும் யோசிச்சு நினைச்சு அவங்களுடைய அப்பா தாத்தா முன்னோர்கள் அவங்களுக்காக விரதம் இருக்கிறதோ அல்லது பூஜை செய்யறது, அன்னைக்கு அம்பாளை வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒண்ணு. பொதுவாகவே சூரியன் அப்படிங்கிறது பிதா ரூபம், சந்திரன் அப்படிங்கிறது மாதா ரூபம். அப்படின்றதுனால பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் செய்கிற அந்த வழிபாடு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம். அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சந்திரகாந்தானோட எனக்கு அந்த நினைவு வந்தது. வாராகி இந்த தெய்வம், அதனுடைய வடிவமே நமக்கு ஒரு வித்தியாசமான வடிவம். பன்றி கோலம், பன்றியினுடைய அந்த முகம் எடுத்து அம்பிகையினுடைய திருமுகத்துல இருக்கும். மற்ற உடல் பகுதிகள் எல்லாம் பெண் வடிவமாகவே இருக்கும். நம்ம மனிதர்கள் பல பேருக்கு ஒரு புரிதல் என்னன்னா, பன்றிங்கிறது ஐயா அது ஒரு தீண்டத்தகாத ஒரு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தெய்வங்கள் பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும், பெருமாளும் வராக அவதாரம் எடுத்திருக்கார். சிவபெருமான் சின்ன பன்றி குட்டிகளுக்காக இறந்து போன தாய் பன்றியினுடைய வடிவத்திலேயே அந்த பன்றி குட்டிகளுக்கு அவர் பாலூட்டி இருக்கார். அம்பிகையும் இங்கே வாராகியாகவே பிறந்து அவதரித்து நமக்கெல்லாம் விஷக்கிருமிகளை போக்கக்கூடிய அந்த வடிவமாக வீற்றிருக்கிறாள். அப்படின்னா இந்த காரண்யத்தை என்ன சொல்றது? அதாவது நம்முடைய வழிபாடும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறையும் சரி, எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்தல் அப்படிங்கிறது தான் உயர்ந்த அறிவு அப்படிங்கறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதனுக்காக மட்டும் இறங்குவதல்ல, எல்லா உயிர்களுக்காகவும் இறங்கக்கூடிய அந்த மனநிலை இருந்தால்தான் மனிதன் உண்மையாகவே பிற உயிரினங்களை காட்டிலும் ஒரு மேம்பட்டவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு வாழ்வியல்ல உணர்த்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வணங்கக்கூடிய தெய்வ வடிவங்களை இறங்கி வரும் பொழுது
இந்த ரூபங்களை எல்லாம் எடுத்து நமக்கு அருள்பாலித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு செய்யக்கூடிய அர்ச்சனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷமான அர்ச்சனை. வாராகிக்கு சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும். அதனால செண்பக பூக்களுடைய மொட்டுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மொட்டுக்களை வச்சு அம்பிகைக்கு அவளுடைய சகஸ்ரநாமம் சொல்லி நாமாவளி சொல்லி நாம அர்ச்சனை செய்யலாம். செண்பக பூவினுடைய மொட்டுக்கள் கிடைக்கலைன்னா குங்கும அர்ச்சனை செய்யலாம். குங்கும அர்ச்சனை பெரிய பிரீத்தி, எத்தனையோ மங்களங்களை வீடுகளுக்கு தரக்கூடியது குங்கும அர்ச்சனை. நீங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில்ல திருக்கல்யாணம் நடக்கிற போது தெருவுல நின்னுட்டு வரப்போறவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுப்போம். எல்லா பெண்களுக்கும், ஏன்னா நமக்கு மட்டும் இல்ல, மங்கள வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த மஞ்சள் குங்குமமும் நிலைச்சிருக்கணுங்கிற அந்த ஒரு உலக சிந்தனை நம்ம ஆன்மீகத்தின் மூலமா வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கே நம்ம சாதாரணமா வீட்டுக்கு ஒரு பெண் வந்துட்டு போனாலே நம்ம கண்டிப்பா மஞ்சளும் குங்குமமும் அவங்களுக்கு கொடுத்து அந்த மங்களத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பெருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா தான் நம்மளுடைய வாழ்வில் இருக்கு. அதுல முக்கியமா இன்றைய தினம் 3வது தினம் ரொம்ப அருமையா பல செய்திகளை பகிர்ந்துகிட்டோம். இன்னும் 4, 5, 6ன்னு தசமி வரைக்கும் போகும்பொழுது எத்தனையோ செய்திகள். அவசரப்படாதீங்க, ஒரு நாளை பத்தியா சிந்திக்கலாம் நம்ம. கண்டிப்பா.